உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார வளங்கள் இங்க இல்லாம இருக்கலாம். தங்கத்தினுடைய அளவு குறைந்து கொண்டே போகலாம். என்ன வேணாலும் இருக்கட்டும். 65 கோடி சிங்க குட்டி இளைஞர் கூட்டம் இருக்கு. That's a power. மூளை 130 கோடி பேர் இந்தியாவுடைய மக்கள் தொகை என்பது ஒரு காலத்தில் பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஆனா இந்தியாவுடைய ஆகப்பெரிய பலம் என்பது இந்த 130 கோடி மக்கள் தொகை தான். 130 கோடி பேரை வெறும் சதைப்பிண்டமாக இருக்கிற சமூகத்துல அது பிரச்சனை. 130 கோடி மூளை இந்தியாவில் இருக்கிறது. அதில் 65 கோடி மூளை எப்போதும் பரபரப்பாக இயங்குகிற இளைஞர்களின் மூளை என்பதுதான் இந்தியாவின் பலம். That's the strength of this country. அதுதான் இந்த தேசத்துடைய ஆகப்பெரிய பலம். ஆனால் இந்த மூளையும் வேகத்தையும் இதயத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி இதுவரைக்கும் உங்களுக்குள் நீங்கள் எழுப்பி இருக்கிறீர்களா என்பதுதான் நான் உங்கள் முன்னால் வைக்க போகிற கேள்வி. தோட்டக்காரகத்துக்கு வேட்டக்காரகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தோட்டக்கார வெட்ட வெட்ட வளரணும் நினைச்சு வெட்டுவான். வேட்டக்கார வெட்டுனா சாகணும் நினைச்சு வெட்டுவான். இந்த மூளை எதுக்கு பயன்பட போகுதுங்கிறதா இப்ப கேள்வி. நீங்க வேட்டக்காரனா தோட்டக்காரனா? நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர் என்கிறது குறித்த புரிதல் இந்த சமூகத்துக்கு வருவதே மிக முக்கியமானது உங்களுக்கு வர வேண்டியது. அடுத்து என்ன சொல்றாங்களா, ரெண்டாம் பட்சம் நீங்க உங்களை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க தான் முக்கியம். நீங்கள் கூட்டத்தில் ஒருத்தனா, கோடியில ஒருத்தனா, இல்ல தலைமை தாங்குவதற்கான தலைவனா, அறிவியலை கண்டுபிடிக்க போகிற அறிவியலானா, விஞ்ஞானியா, தேசத்தை தூக்கி நிறுத்த போற ஒரு ஆளா, இல்ல கூட்டத்தில் வெறும் கைத்தட்ட போற ஒருத்தாரா? Who are you? ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் மூளை சொல்ற அளவுக்கு வேகமா மனசு இயங்கும், மனசு சொல்ற அளவுக்கு உடம்பு இயங்கும். 3 ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதற்கான காலம் என்பது இந்த காலம் தான். This is the age. இந்த காலகட்டத்தில் மூளை சொல்றது மனசு கேட்கும், மனசு சொல்றது உடம்பு கேட்கும், உடம்பு சொல்றது மனசு கேட்கும், மனசு சொல்றது மூளை கேட்கும். ஒரு கட்டத்தில் மூளை வேகமாயங்கும், உடம்பு வேகமாயங்காது. மனசு வேகமாயங்கும், மூளை வேகமாயங்காது. மூளை மனசு வேகமாயங்கன்னா உடம்பு இடம் கொடுக்காது. உடம்பு இடம் கொடுத்தா மூளை இடம் கொடுக்காது. மூளை இடம் கொடுத்தா மனசு இடம் கொடுக்காது. மனசு இடம் கொடுத்தா உடம்பு இடம் கொடுக்காது. ஆனா எல்லாம் இடம் கொடுக்கிறது இப்பதான். You are the fullest complete people now. What are you going to do with that? இங்கதான் எனக்கு எல்லா பெரியவனும் தெரிகிறான். நீ பெரியவனாக உன் கண்ணாடியில் உனக்கு தெரிகிறாயாங்கிறதா கேள்வி.